ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. ஞான ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்தும் ஞான கம்பீரம். வழிகாட்டி வடிகட்டி சமன்படுத்தி இளைப்பாற்றி ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் போதிக்கும் ஞானாற்றுப்படை. இத்திருநூல் யாருக்கு உதவும்? காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றும் ஞான மந்திர மென்குரல் அதிர்வின் ஆதிஸ்ருதி யாரை தீண்டும்? யாருக்கு பயன்படும்? யாரை பயணப்படுத்தும்? ஒளிமைய பீடம் தேடி
ஓங்குதல் ஞானம் தேடி ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்தடல் விலாசம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்தடன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்களற்ற கர்ம களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்களற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினோர்க்குதவும் நூலே துளி தேடி துறையை தேடி திரும்பினோர்க்குதவும் நூலே. ஞானாற்றுப்படை என்பது வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்ட எழுத்துச் சித்தல்ல. ஞானாற்றுப்படை என்பது வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்ட எழுத்துச் சித்தல்ல, உணர்வு நுட்பத்தால் ஓங்கும் ராஜமகுடம். ஞானாற்றுப்படையின் நோக்கம் என்ன? மகுடத்தின் மகத்துவம் என்ன? ஞானாற்றுப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் ஞானாற்றுப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வாராதிபூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பின் வானாதிபூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பின் ஞானாதி வியாபகம் அந்த ஞாபகம் ஏற்றுவித்து ஞானாதி வியாபகம் அந்த ஞாபகம் ஏற்றுவித்து தாரான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே. ஒரு புத்தகத்தை புத்தகத்துள் புதுப்பித்து பதிப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? வாசிப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? சந்தனத்தை குழைத்தரைக்க கலக்கும் பன்னீர் வாசம் நிறைந்து மணக்கும் மகிமையாய் தமிழ் மணமும் இசை மணமும் கலந்து கரைந்த வாசம் நுகர என்ன செய்ய வேண்டும்? இதுவரை கற்ற
கற்றதெல்லாம் இருப்பேனும் பிரம்மாண்டத்தை இதுவரை கற்றது எல்லாம் இருப்பேனும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்கு உணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி எதுவரை உனக்கு உணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேறுக்கும் நூலை அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் மேலாண்மை பதத்தை வணங்கே மெதுவாக வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வணங்கே மேலாண்மை பதம் அது எங்கே உள்ளது? எப்படி வணங்குவது? ஏன் வணங்குவது? எதற்காக வணங்குவது? எதை வணங்குவது? ஞானாற்றுப்படை கேள்விகளோடு வேள்விகள் தொடங்குவோம். விரிசடையான் விடையோடு காத்திருப்பான். எதை எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகனே எதை எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகனே இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இருப்பினை வணக்கம் செய்தால் இதை மட்டும் கொஞ்சம் கேளாய் இருப்பினை வணக்கம் செய்தால் புதை மண்ணில் ஒடுங்கிச்சாகும் புழுதிக்கோர் புதையல் காட்டும் புதை மண்ணில் ஒடுங்கிச் சாகும் புழுதிக்கோர் புதையல் காட்டும் இதை வணக்கம் சொல்வேன் அந்த வித்திலா வித்தின் சிறப்பே விதை வணக்கம் சொல்வேன் அந்த வித்திலா வித்தின் சிறப்பே ஆற்றுப்படை ஞானாற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படுத்தும் அதிர்வு நுட்பத்தின் இரகசியம் என்ன? அதிசயம் என்ன? பரவசம் என்ன? பரத்திற்கு வசப்படுத்தும் நவரசம் என்ன? நாதரசம் என்ன? ஞான பிரம்மாண்டம் என்றால் என்ன? மும்மலச்சேற்றில் மூழ்கி முழுமலம் தனையே இறையாய்
மலச்சேற்றில் மூழ்கி முழுமலம் தனையே இறையாய் அம்பலம் அறியாதுழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் அம்பலம் அறியாதுழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் செம்பணி செழுமை பணித்தார் சீராற்று படையின் நெறியார் செம்பணி செழுமை பணித்தார் சீராற்று படையின் நெறியாய் அம்மயமாக்கும் அந்த அதிர்வுதான் நூலின் பயனே அம்மயம் ஆக்கும் அந்த அதிர்வுதான் நூலின் பயனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை உலக ஒளி மையத்தின் பெரும் கொடை தனது பரிசு பொக்கிஷத்தை பரிமாறத் தொடங்குவதற்கு முன் ஞான காப்பு எனும் அருள் விருத்த விதை விதைக்கப்படும் திருநாழிகை நிகழ்கால மணித்துளியில் விருட்சகமாய் ஓங்கும் வித்திரா வித்தின் அருள் நாழிகை. நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூலாற்று படைக்கோர் காப்பாய் நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூலாற்று படைக்கோர் காப்பாய் வணக்கத்திற்குகந்த வைப்பின் வல்லப தீரத்தின் ஆற்றல் வணக்கத்திற்குகந்த வைப்பின் வல்லவ தீரத்தின் ஆற்றல் இணக்கமாயிரங்கியில்லா எழுத்திலும் பொருளாயோங்க இணக்கமாயிரங்கியில்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பென் காப்பே மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய் மகாஸ்ரீ இருப்பென் காப்பே. ஞானாற்றுப்படை அரங்கேற்றம் காணும் ஞான பிரம்மாண்ட மணித்துளி உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தில் சூரிய வேதமாய் அதிர்ந்த மகாஸ்ரீ சூரிய மந்திரம் பரவி படரும் மணித்துளி யுக யுகாந்திர காலச்சக்கர பேரசைவை நாதமற்ற நாதமாய் நாதாந்த திருமுடியாய் அடிமுடி காணா அகண்ட பிரம்மாண்டமாய் ஓங்கிய வண்ணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ விஸ்வரூபத்தை உணர்வு நுட்பமாக்கிய ஞான மணித்துளி
மகாஸ்ரீ சூரிய மந்திரம். ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி. ஒளி ஒளி உணர்நிலை உட்கணல் போற்றி. வெளி மையம் போற்றி, விரிவண்டம் போற்றி. கடல் தன்னை துளியாக்கித் துளி தன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. கடல் தன்னை துளியாக்கித் துளி தன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி.